இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டாரா? நம்ப முடியல. இது சாதாரண செய்தி இல்ல, பாகிஸ்தானே கலங்கி போயிருக்கு. உங்களுக்கும் இது ஏன் முக்கியம்னு அடுத்த 50 வினாடியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாரும் ஒரு முன்னாள் பிரதமர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் வீரர், அரசியல்வாதி இம்ரான்கான். அவர் ஒரு பெரிய ஊழல் வழக்கில் இப்போ அடிலா சிறையில் 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கார். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? திடீர்னு இன்னைக்கு ஒரு தகவல் வெளியானது. இம்ரான்கான் சிறையிலே கொல்லப்பட்டிருக்கலாம்னு. இதை கேள்விப்பட்டு பாகிஸ்தானே பதற்றத்தில் இருக்கு. இந்த அதிர்ச்சி தகவலை ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற சில செய்தி நிறுவனங்கள் தான் வெளியிட்டிருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லைனாலும் இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவி இருக்கு. நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான்ல ஒரு முன்னாள் பிரதமர் உயிருக்கே ஆபத்துனா இது சும்மா கடந்து போக வேண்டிய விஷயம் இல்ல. உலக அரசியல் எல்லாமே இப்போ இதை உத்து பார்த்துட்டு இருக்கு. உடனே இம்ரான்கானோட சகோதரிகள் அவரை பார்க்க சிறைக்கு போயிருக்காங்க. ஆனா அங்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. சந்திக்க அனுமதி இல்லை. போலீசார் தடுத்து நிறுத்திட்டாங்க. எங்களை ஏன் தடுத்தீங்க? இம்ரான்கான் நலமா இருந்தா ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க? இப்படிதான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. மக்கள் ஆத்திரமடைந்து அடிலா சிறைவாசல்ல ஆயிரக்கணக்கானோர் இப்ப கூடிட்டாங்க. அடடா, ஒரு நாட்டின் தலைவருக்கே இந்த நிலையா? இதுதான் இப்போ அங்க எல்லாரோட மனசுலயும் ஓடுற பெரிய கேள்வி. அரசு இம்ரான்கான் உடல் நலம் பத்தி எந்த செய்தியும் வெளியிடாததுதான் இவ்ளோ பதட்டத்துக்கும் காரணம். அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகும் வரை அங்க நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் வர வாய்ப்பில்லை. அடுத்து பாகிஸ்தானில் அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் வரலாம். என்ன நடக்குதுன்னு உலக நாடுகள் ரொம்ப கவனமா கவனிச்சிட்டு இருக்காங்க. இம்ரான்கானுக்கு நடந்தது சதி வேலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கு உடனே நான் சொல்றேன்.